கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அந்த தினத்துல காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் த கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் கிடையாது, கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பு. இந்த தினத்துல தாயின் அன்புக்கு ஆண்டவருடைய அன்பை கம்பேர் பண்ண எப்படி கம்பேர் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு எல்லாவற்றிலும் மேலான அன்பு அவரிடத்துல உண்டுன்றத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சோ வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம் அண்ட் 16வது வசனத்தை வாசிப்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னை விசுவாசிக்கிற யாருமே கெட்டு போக கூடாது. கெட்டு போகிறதுனா என்ன? நம்ம பாவங்கள்னால விழுந்து போகிறோம் அடிக்கடி இல்லையா? சோ நரக ஆக்கினை சாத்தானுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? அக்கினி, அவியாத அக்கினி, என்றுமே அழியாத அக்கினிக்குள்ள அந்த சாத்தான் அவிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த நரகத்தை உருவாக்கினார். ஆனா அந்த சாத்தானானவன் மனிதர்களை எப்படியாவது பாவத்துக்குள்ள ஈடுபடுத்தி அந்த நரகத்துக்குள்ள நம்மளை தள்ளிவிடணும், ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் அதுக்குள்ள விழுந்து போகணும்னு சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க யாருமே கெட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையே ஜீவாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார் சிலுவையில. சோ அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நம்மள அவ்வளவாய் நேசிக்கிறாருன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுகிறார் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம இன்ன வரைக்கும் கூட என் உள்ளம் கைகளில வரைந்து வைத்திருக்கிறேன், எப்போதும் உன் நினைவா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வசனங்கள் மூலியமா நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த பைபிள் முழுக்க நம்ம கிட்ட ஆண்டவர் நமக்காக கொடுத்த லவ் லெட்டர்ஸ் தான் சொல்லுவோம். சோ இந்த லவ் நம்ம மறந்து போயிடுறோம். இப்ப கூட என்ன நேசிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலங்கி கொண்டு இருக்கிறோம். அப்பா நேசிக்கல, அம்மா நேசிக்கல, பிள்ளைங்க நேசிக்கல, கணவர் என்ன நேசிக்கல, மனைவி என்ன நேசிக்கலையே, நான் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவங்க அநேகங்க. ஆண்டவரோட அன்பை நம்ம மறந்துட்டோமே, ஆண்டவரோட அன்பை நம்ம இக்னோர் பண்ணிட்டோமே. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன், எப்போதும் உன் நினைவா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை நம்ம மறந்துட்டோமே. இந்த உலகத்துல லவ்வர்ஸா இருக்கிறவங்க பையன் என்ன பண்ணுவான், உனக்காக வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை உன் பாதங்களுக்கு கொண்டு போடுவேன், நீ சொன்ன அந்த மலையை கொண்டு காலில் போடுவேன் இப்படின்னு செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணை மெஸ்மரைஸ் பண்ணி எப்படியாவது மயக்கி ஓகேன்னு சொல்றதுக்கு செஞ்சிருவான் பையன் இல்லையா? லவ் மாய்மாலமானது, ஒரு கண்டிஷனல் லவ் தான். அதெல்லாம் சும்மா இன்ஃபாக்சுவேஷன். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற லவ் அப்படி கிடையாது இல்லையா? அவர் உயிரையே நீத்து, அவர் உயிரையே கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் யாரும் மறித்து போக கூடாது, நித்திய ஜீவன் அடையணும்னு சொல்லி தன்னுடைய உயிரையே நீத்து இன்னைக்கும் உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம நினைவாவே இருக்கிறார். அவரோட லவ் நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பிசிக்கலா நம்மள காண்கிறவங்களை, நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள நேசிக்கலன்னு சொல்லி நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனா ஆண்டவரை நம்ம வெறும் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய தேவைகளுக்காக. என் உடல்நிலை சரியில்லை, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும். நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், அதுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக ஆண்டவர் நன்மை செய்யணும். இப்படியா ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த உலகத்துல தேவைகள் அதிகம் தான், ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவர் அவ்வளவு செய்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம மறந்து விடுகிறோமே. வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் சொல்லியிருக்கிறாரு, உண்மையில எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில கொண்ட அன்பை விட்டுவிட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த அன்பு தான் ஆண்டவர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறார். நாம வாஞ்சிக்கிறது மட்டும் இல்ல, அவரும் நம்ம இடத்துல இருந்து அந்த அன்பைதான் வாஞ்சிக்கிறார். அவர் நமக்கு செய்த இவ்வளவு பெரிய அன்பை, இந்த தியாக அன்பை நாம மறந்து போயிடுறோம். மறந்து போய் சில தேவைகளுக்காக தான் ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல இடைபடுகிறார், என்னிடத்துல இடைபடுகிறார். இந்த விஷயத்த, இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன்னு ஆண்டவர் என்னிடத்துல முதல்ல இந்த விஷயத்த, இந்த செய்தியை எனக்கு சொல்லுகிறார். நீ முதல்ல ஆண்டவரை நேசி அப்படின்னு சொல்லுகிறார். ஆதியில கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் அப்படின்னு சொல்லுகிறார்.
அந்த அன்பை என்னைக்கும் நம்ம விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த இந்த தியாக அன்பை இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், வாசிப்போம், அதை இதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மளை இவ்வளவாய் நேசிக்கிறாங்கிறத புரிந்து கொண்டு நாமும் அவரை நேசிப்போம். நம்ம தனிமையா இல்ல, மனுஷர்கள் எல்லாம் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி நொந்து போகாம அவங்க வெறுத்தது நமக்கு நல்லது. ஆண்டவர் இடத்துல இன்னும் அதிகமா கிட்டி சேர இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு ஆண்டவரோட அன்பில் நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் கூட the greatest of all loveங்கிற டாபிக்ல ஆண்டவரே உங்க வசனத்தை தியானித்தோம். ஆண்டவரே அப்பா உங்க தன்னல மற்ற அன்பு, ஆண்டவரே உங்க ஜீவனையே கொடுத்த அன்பு ஆண்டவர் அப்பா நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா நீங்க சொன்ன சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாயினே நீங்க சொன்ன அந்த சத்தம் எங்களுக்கு கேட்குது ஆண்டவரே. அப்பா எங்க இதயத்தை உடைக்கிறதா இருக்கிறது அப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிற உங்க அன்பை நாங்க மறந்து போயிட்டோமே ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. உங்க கல்வாரியின் ரத்தம் எங்க மேல விழுபடியாய் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா இனிமே நாங்க யாரும் ஆண்டவரே அப்பா உங்க அன்பை மறக்க மாட்டோம், உங்களை அதிகமா நேசிப்போம் ஆண்டவரே. எங்களை நேசிக்காதவர்களை நினைத்து நாங்கள் வருத்தப்படாதபடிக்கு உங்க அன்பு ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இந்த ஜெபத்துல ஈடுபட்டிருக்க ஒவ்வொருவர் மேலையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க அன்பினால நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.